சதுர்த்திக்கு இந்த மாதிரி ஒரு கொழுக்கட்டையை நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் பச்சரிசி 1 டம்ளர், புழுங்கரிசி 1 டம்ளர் வந்து கழுவி காய வச்சு அரிசி நல்லா சூடு வர வரைக்கும் நல்லா வறுக்கணும். பொரியரிசி மாரி வறுக்கக்கூடாது, கொஞ்சம் நல்லா அரிசி வந்து நல்லா சுடணும். நீங்கள் இதுமாரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக எடுத்து செத்த நாயிலே டென்ஷன் இல்லாமல் அன்றைக்கி விநாயகர் சதுர்த்திக்கு கொழுக்கட்டை செஞ்சிடலாம். இதால் 1 கப்பு மாவு எடுத்திருக்கேன், அதனால் 2 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ வந்து மாவு வந்து இந்தமாரி ரவா பதத்துக்கு நம்ம உடச்சி வச்சுக்கணும் மிக்சியில். எல்லாம் வந்து அவங்கவுங்க சுவைக்கேற்ப சேர்த்துக்குங்க. நான் 1/4 கிலோவும் கொஞ்சமும் கூட போட்டிருக்கிறேன். நம்ம வந்து ஏலக்காய் தூளும் போட்டுக்கலாம். இப்போ தண்ணி கொதிக்குது, நம்ம இப்போ வந்து இந்த மாவு கொட்டி நம்ம கிண்ட போகிறோம். இந்த மாவு கொட்டி இப்படியே கிண்ட வேண்டியதான் மாவு நல்லா கிண்டி வந்துச்சு பாருங்கள். கொழுக்கட்டை மாவில் இப்போ 1 ஸ்பூன் நெய் போட்டிருக்கிறேன், பசு நெய். இப்போ தேங்காய் உடச்சி போட்டிருக்கிறேன். இப்போ இதை கிண்டிட்டு கொழுக்கட்டை பிடிக்க வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ். கொழுக்கட்டையை பிடிச்சி இப்போ இட்லி பானையில் வச்சுருக்கேன். கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ்.